தேவனே நான் உமது அண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இயேசுவின் ஆசீர்வாத ஊழியங்களின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் தியானத்திற்கென்று சங்கீத புஸ்தகம் 30வது சங்கீதம் 11வது வசனம். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படி நீர் என் இரட்டை களைத்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடைகட்டினீர். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளுடைய வாழ்க்கையிலையும் கூட எதிர்பாராத விதமான சில புலம்பலின் காரியங்கள் நடந்து விடுகிறது. வேதாகமத்துல கூட எரேமியாவின் புலம்பல் எனப்பட்ட ஒரு புஸ்தகமே இருக்குது. அவர் ஏன் புலம்பினார், அந்த புஸ்தகம் ஏன் எழுதப்பட்டது அப்படின்னா, எருசலேமின் வாழ்வை இழக்கிறாங்க இஸ்ரவேலர். எருசலேம்ல எப்படி வாழ வேண்டும் என்று தேவன் மோசேயின் மூலமாக கொடுத்த கட்டளை. ஜனங்கள் விலகி 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 கிட்டத்தட்ட 70 வருடமே ஓய்வு வருடமாக அவர்களுடைய வாழ்க்கையில இஎம்ஐ பெண்டிங் ஆன மாதிரி கர்த்தருடைய கரத்துல கோபத்துக்கு காரணமா மாறிட்டாங்க. எவ்வளவோ தீர்க்கதரிசிகளை தேவன் ஏற்படுத்தி தேவனுடைய கற்பனையின்படியும் கட்டளையின்படி நடக்க எச்சரித்த போதும் கூட எச்சரித்த தீர்க்கதரிசியை கொலை செய்தாங்களே தவிர தங்களுடைய வாழ்க்கையை தேவனுடைய கற்பனையின்படியும் கட்டளையின்படியும் செய்யல. இதனாலதான் பாபிலோனரோட கையில கர்த்தர் இஸ்ரவேலரை வித்து போட்ட இந்த காலகட்டத்துலதான் எரேமியா தீர்க்கதரிசி பிறக்கிறாரு. இதை பார்த்து தான் எரேமியா தீர்க்கதரிசி புலம்புகிறார். ஒரு பக்கத்துல தேவனுடைய கோபம் இவர்களை பாபிலோன் தேசத்துக்கு விற்று போடும்படியாய் இவர்களுடைய அக்கிரமம் பூரணமாகுது. இன்னொரு பக்கம் ஜனங்கள் வசனத்திற்கு ஏற்ற விதமா தங்கள் வாழ்க்கையை திருப்ப மாட்டேங்கிறாங்க. இதனால தேசம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. இதை பார்த்துதான் எரேமியா புலம்பலின் புஸ்தகத்தை எழுதுகிறார். அதுதான் எரேமியாவின் புலம்பல் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆனா இங்க சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றாரு, கர்த்தர் என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினார். வேதாகமத்துல எத்தனையோ பேர் புலம்பி இருக்கிறாங்க. ஆபிரகாம் கூட தன் நேசித்த மனைவி கர்த்தருடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து தேசத்தை விட்டு தன்னோடு கூட வந்த மனைவி. ஆதியாம புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல சாராள் மரித்த உடனேயே ஆபிரகாம் புலம்பி அழுதாராம். யோசிச்சு பாருங்க, மனிதனுடைய வாழ்க்கையில நேசித்தவங்க இறந்து போகிற போது அல்லது தன்னுடைய வாழ்க்கையில கூட உடன் இருந்து கர்த்தருடைய சித்தம் நிறைவேறுவதற்கு கூடையே பயணித்தவர்கள் இந்த உலகத்தை விட்டு கடக்கும் போது அந்த இழப்பை நம்மளால ஈடுகட்ட முடியாத போதுதான் புலம்பி அழக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. ஆனா ஆபிரகாம் புலம்பினதோடு முடிக்கல பாருங்க. இந்த புலம்பின ஆபிரகாம் இறந்தது கீரியாத் அர்பா எனப்பட்ட ஒரு இடத்துலதான் சாராளமா மரித்து போய் விடுகிறாங்க. ஆனா ஏத்தியர் இடத்துல போய் மக்பேலா எனப்பட்ட ஒரு லேண்ட வாங்கி அந்த மம்ரேல இருக்கிற ஒரு குகையில போய் இந்த சாராளமாவை அடக்கம் பண்றார். அப்ப இறந்த இடத்திலேயே அடக்கம் பண்ணி இருக்கலாம்ல, எதுக்கு மம்ரேயின் குகையில போய் அடக்கம் பண்ண ஒரு லேண்ட வாங்கினார் அப்படின்னா, ஆதியாகம புஸ்தகம் 18வது அதிகாரம் 1வது வசனத்துலதான் இந்த மம்ரேயின் சமபூமியில ஆபிரகாமை தேவனும் தேவ தூதர்களும் வந்து சந்தித்து மரித்து போயிருந்த சாராளுடைய கற்பத்தை உயிர்ப்பித்தார். அந்த இடத்துலதான் அந்த அம்மாவினுடைய பெயர் சாராள் என்று உறுதிப்படுத்தப்படுகிறது. கர்த்தரே கேட்கிறார், உன் மனைவியாகிய சாராள் எங்கே என்று கேட்கிறார். அதன் பின்புதான் ஒரு உட்பவ கால திட்டத்துல ஒரு குமாரனை தழுவி கொண்டு இருப்பாள் என்று வாக்குத்தத்தத்தை கொடுத்து மரித்து போயிருந்த கற்பத்தை கடாட்சித்து உயிர்ப்பித்த இடம்தான் இந்த மம்ரேயின் குகை. அப்ப என்னுடைய மனைவியினுடைய கற்பத்தையே கர்த்தர் உயிர்ப்பித்திருப்பார்னா, இன்றைக்கு என் மனைவிய விசுவாசத்தோடு இந்த மம்ரேயின் குகையில நான் அடக்கம் பண்ணுகிறேன்.
இரண்டாவது ஒரு விசை தேவனும் தேவ தூதர்களும் வருகிற போது இந்த மரித்து போயிருக்கிற என் மனைவியின் சரீரத்தையும் உயிர்ப்பிப்பார் என்கின்ற விசுவாசத்துலதான் அந்த மம்ரேங்கிற லேண்டையும் வாங்கி அதுல சாராளமாக அடக்கம் பண்ணினது மாத்திரமல்ல, அந்த லேண்ட்ல தான் ஆபிரகாமும் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார். ஈசாக்கு, ரெபேக்காள், யாக்கோபு அதே லேண்ட்ல தான் அடக்கம் பண்ணப்பட்டு இருக்கிறாங்க. மத்தேயு 27வது அதிகாரத்துல கல்வாரி சிலுவையில இயேசு ஜீவனை விட்ட போதுதான் தேவாலயத்தின் திரை சிலைகள் ரெண்டா கிளியுது, கல்லறைகள் திறக்கிறது. இயேசு உயிர் தெழுந்த போது இந்த பரிசுத்தவான்களும் கல்லறையை விட்டு எழுந்து மகா பரிசுத்த நகரத்துக்கு போனாங்க. எருசலேமுல எத்தனையோ பேர் அதை பார்த்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது இந்த சாராளம்மாவினுடைய மரணம் ஆபிரகாமை எப்படி புலம்ப வைத்ததோ அது போலதாங்க நம்மளுடைய வாழ்க்கையிலையும் சில நேரம் நம்ம கர்த்தரை விட்டு விலகி அல்லது கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்யும் போது தேவனுடைய இருதயமும் குமுற ஆரம்பிக்கும். பாருங்க, எப்படி சவுல் தேவனுடைய பரிபூரணத்தை சித்தத்தை செய்யாம இந்த அமலேக்கியரை முழுவதும் சங்கரிக்காம நலமானவைகளை எல்லாம் வைத்தப்பட்ட போது தேவனே வந்து சாமுவேலின் இடத்துல புலம்பினாராமா, நான் சவுலை ராஜாவாக்கினது என் இருதயத்துக்கு விசனமா இருக்கிறது அப்படின்னாராமா. அப்ப இங்க ஆபிரகாம் புலம்பினது தன்னுடைய மனைவிக்காக புலம்பி இருக்கிறாங்க. அதுவே யோசேப்பு வந்து தன்னுடைய தகப்பனார் இறந்து போன செய்தி கேட்டு எகிப்து தேசத்துல கிட்டத்தட்ட 40 நாள் துக்க அனுசரித்தது மாத்திரமல்ல, ஆதியாகமம் 50வது அதிகாரத்தின் 10வது வசனம் சொல்லுகிறது, இவங்க தகப்பனாகிய ஈசாக்கு அடக்கம் பண்ணின இடத்திற்கு இந்த யாக்கோபை கொண்டு வருகிற போது ஒரு இடத்தில் வைத்து எல்லோரும் புலம்பி அழுதாங்களாமா. அப்ப ஒரு பரிசுத்தவானாய் தேவனுடைய சத்தம் கேட்டு தேவனோடு நடந்த ஒரு மனிதன் இந்த தேசத்தை விட்டு விலகிற போது இந்த தேசம் மிகப்பெரிய நன்மையை இழக்குதுங்க. இன்னைக்கு நம்மளுடைய சொந்த பந்தங்கள் ஒருவேளை ஒரு பெரிய பட்டணத்துல இருக்கிறாங்கன்னு வைங்களேன், நம்ம அந்த பட்டணத்துக்கு போகும்போது நம்ம தைரியமா போவோம். ஏன்னா ஒரு சொந்தக்காரர் இருக்கிறாரு, அவரை போய் பார்ப்போம், அவரோடு கூட தங்கலாம், அவர் நமக்கு சில காரியங்களை கூட்டி கொண்டு போய் காமிப்பார், உதவி செய்வார். ஆனா அந்த பட்டணத்துல அந்த சொந்தக்காரர் இறந்து போய் விட்டார்னு வைங்களேன், அந்த பட்டணத்துக்கு போக வேண்டிய வேலையே இல்லாம போயிரும். அதே மாதிரிதான் கர்த்தரோடு நடக்கிற ஒரு மனிதன் இந்த பூமியை விட்டு எடுபடுகிற போது கர்த்தருடைய மகிமையும் அந்த மனிதனோடையே எடுபட்டு போயிரும். இந்த இஸ்ரவேலாய் மாற்றப்பட்ட யாக்கோபு ஆதியாகமம் 46வது அதிகாரத்துல தன் சொந்த மகனாகிய யோசேப்பு எகிப்து தேசத்துக்கு வரும்படியாய் மாற்று வஸ்திரங்களையும் கொடுத்து அழைத்து கொண்டு வரும்படி ரதங்களையும் அனுப்பி இருக்கிறார். ஆனா இந்த யாக்கோபு தன் பிள்ளையே கொடுத்திருந்தாலுமே அந்த வண்டியில ஏறவும் இல்லை, வஸ்திரத்தை மாற்றவும் இல்லை. ஒரு நாள் வனாந்தரத்துல அனாதியாய் படுத்திருந்த போது, தகப்பனாலும் தாயாலும் கைவிடப்பட்ட போது, வானத்தை கிழித்து கொண்டு ஏணியின் வழியில் இறங்கி வந்த ஒரு தேவனுக்கு நன்றியுள்ள ஒரு வாழ்க்கையாக நான் எகிப்து தேசத்துக்கு போலாமா என்கின்ற ஒரு பர்மிஷன் கேட்கும்படியாக தன் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுக்கு பலியிட்டாராமா. அன்று ராத்திரி தான் கர்த்தர் வந்து யாக்கோபுக்கு தரிசனமாய் சொல்றாரு, நீ எகிப்துக்கு போக பயப்படாத, நானும் உன் கூட எகிப்துக்கு வருவேன்னாரு. அப்ப கர்த்தரோடு கூட நம்ம வாழ்க்கை இருக்குமானா இந்த உலகம் நம்மளை இழப்பதை இழப்பாக பார்க்காம புலம்புகிற ஸ்தானத்துல கர்த்தர் நம்மளை கொண்டு போய் சேர்த்திருவார். ஆனா இதே யாக்கோபு ஒரு காலத்துல அறியாமையினால புலம்புனாரு பாருங்க. ஆதியாகம புஸ்தகத்தினுடைய 37ஆம் அதிகாரம் 33வது வசனத்துல யோசேப்பை இஸ்மவேலர் கையில 10 சகோதரர்கள் சேர்ந்து வித்துட்டாங்க. வித்தது மாத்திரமல்ல, இந்த யோசேப்பின் வஸ்திரத்தை ஒரு ஆட்டுக்குட்டியின் ரத்தத்துல தோய்த்து, இது யோசேப்பின் வஸ்திரம் வழியில கிடந்தது, ஏதோ கொடிய மிருகம் கொன்று விட்டது என்பதை போல இந்த யாக்கோபின் இடத்துல கொண்டு வந்த போது, இந்த தேவன் யாரு? இந்த தேவனுடைய அனுமதி இல்லாம ஒரு கொசு கூட நம்மளை கடிக்காது, இப்பேற்பட்ட வானத்திற்கும் பூமிக்கும் தேவனாயிருக்கிற கர்த்தர் என்ன காப்பது மாத்திரமில்லாம என் சந்ததிய காக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதை அறியாமத்தான் யோசேப்பு இறந்து போய் விட்டான் என்று சொல்லிதான் புலம்பி அழுவாராம்.
அழுதது மாத்திரமல்ல, நான் உயிரோடு பாதாளத்துக்கு போனா நலமா இருக்குன்னார். இதுதாங்க நம்மளுடைய வாழ்க்கையிலையும் சில காரியங்களை அறியாமையினால, அதாவது காரியத்தை அறியாவிட்டாலும் பரவாயில்ல, நம்மளை வழிநடத்துகிற தேவனை அறியாம நம்மளை காப்பாத்தின கர்த்தர் நம்ம பிள்ளைகளையும் கட்டாயம் காப்பாத்துவார் என்கின்ற அந்த நம்பிக்கை இல்ல பாருங்க. இந்த யாக்கோபின் இடத்துல கர்த்தரே பிராமிஸ் பண்ணியிருக்கிறார், உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததி பூமிக்கு ஆசீர்வாதமா இருக்குன்னு சொல்லி இருக்கிற போது எப்படி கொடிய மிருகம் கர்த்தருடைய அனுமதி இல்லாம என் பிள்ளை எடுத்துக்கொண்டு போகும் என்ற ஒரு கேள்வியே இல்லாமத்தான் அறியாமையினால புலம்பி அழுதார். ஆனா எந்த பிள்ளை இறந்து போய்விட்டான் என்று அழுது புலம்புனாரோ அந்த பிள்ளை இவருடைய மரணத்திற்கு அழுது புலம்பும்படியா தேவன் காலத்தை முன்குறித்து வைத்திருந்தார். இதே மாதிரி ஒரு சம்பவம் தான் யவீரு எனப்பட்ட ஒரு ஜெப ஆலய தலைவனுடைய மகள் வியாதிப்பட்டு விட்ட போது, இயேசுவே நீர் என் வீட்டுல என் மகளை தொட்டால் என் மகள் சொஸ்தமாவாள் என்று சொல்லி யவீரு இயேசுவின் இடத்துல ஜெபிக்கிறார். இயேசுவை யவீரனுடைய ஜெபத்தை கேட்டு யவீரு வீட்டுக்கு வருகிற வரையில 12 வருடம் உள்ள ஒரு பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ கிராஸ் ஆகி இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு சொஸ்தம் அடைகிறாங்க. இப்ப எல்லோருக்கும் முன்பாகத்தான் இயேசு கேட்கிறார், என்னை தொட்டது யார்? சார், திரள் கூட்ட மக்கள் நடக்கிறாங்க, சிறியோர் நடக்கிறாங்க, பெரியோர் நடக்கிறாங்க, யாராவது ஒருவர் உங்களை தொட்டிருக்கலாம். ஆனா நீர் இவைகளின் நடுவுல என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்று சொல்லி சீசர்களே கேட்கிறாங்க. அது போலதான் இந்த உலகத்துல பாருங்க, எத்தனையோ கோடி மக்கள், தமிழ்நாட்டிலேயே எத்தனையோ கோடி மக்கள் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த கோடி மக்கள் நடுவுல நாம் தேவனை தொடுவது அல்லது தேவனிடத்துல அற்புதத்தை பெறுவது எப்படி பிரதர்? எல்லாரையும் கடந்து தேவன் எனக்கு சுகமாக்க முடியுமா அப்படின்னா, இத்தனாயிரம் பேர் இருந்தாலும் இன்றைக்கு நீங்கள் இந்த வார்த்தையை கேட்க வேண்டும் என்று தேவன் தீர்மானித்திருக்கிறார். இந்த வேலை தேவன் உங்களோடு இடைபடுகிற ஒரு வேலையா இருக்கிறது. நீங்க விசுவாசத்தோடு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டீங்கன்னா இந்த வேலையிலேயே இந்த வார்த்தை உங்களை சுகமாக்க வல்லது, உங்களுக்கு அற்புதத்தை செய்ய வல்லது. எத்தனையோ கோடி மக்கள் இருந்தாலுமே அத்தனை பேரும் இந்த வார்த்தையை கேட்கல. கர்த்தர் முன்குறித்தவர்களுக்கு இந்த வார்த்தை கடந்து போகிறது. அதே மாதிரிதான் எல்லாரும் கூட போனாலுமே எல்லோருமே இயேசுவை அற்புதத்திற்காக தொடல. இந்த பெண்மணி தான் விசுவாசத்துல அற்புதத்துக்காக தொட்டாங்க. இப்ப இயேசு அவைகளின் நடுவுல எதை காண்பிக்கிறார்னா, இதே போல கோடிக்கணக்கான மக்கள் இருந்தாலுமே யார் இயேசுவை விசுவாசிக்கிறாங்களோ அவர்களுக்கு அற்புதம் நடக்கும் என்பதற்கு அடையாளமாத்தான் என்னை தொட்டது யார் என்றார். உடனே அந்த பெண் நடுங்கி எல்லோருக்கும் முன்பாக தனக்கு நடந்த சம்பவங்கள், கிட்டத்தட்ட 12 வருடம் பெரும்பாடு அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அதாவது இந்த மாதவிடாய் காலகட்டத்துல உயிர் போய் உயிர் வந்துருது. அது 5 நாட்களே பெண்கள் படாத பாடுபடுகிற போது இந்த பெண்மணிக்கு 12 வருடம் யோசிச்சு பாருங்க. இதனால அவங்க கணவனே அந்த பெண்மணியை கைவிட்டு விட்டுட்டார். கையில இருக்கிற பணமெல்லாம் செலவழிந்து போயிட்டு கடைசியாகத்தான் இயேசுவை கேள்விப்பட்டு தொடுறாங்க. 12 வருடம் நடந்த தன்னுடைய வருத்தத்தையும் வேதனையும் எல்லோருக்கும் முன்பாக இப்ப இயேசுவின் இடத்துல சாட்சி சொல்லும் போது இந்த சாட்சியையும் எவீரும் கேட்கிறார். அங்க கூடியிருக்கிற மக்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கும் போது இப்போது எவீர் வீட்டிலிருந்து ஒரு செய்தி வருது, போதகரை நீ வருத்தப்படுத்த வேண்டாம். காரணம் என்னன்னா, அந்த பெண்ணு வியாதியா இருந்திருந்தா போதகர் சுகமாக்கி இருக்கலாம். ஆனா இப்பொழுது பிள்ளை மரித்து போய்விட்டால் போதகரை அனுப்பி விட்டுட்டு நீர் வார பிள்ளைய போய் அடக்கம் பண்ணலாம் என்று சொல்லி இப்ப அடக்க ஆராதனைக்கு தகப்பனாரை வீட்டார் அழைக்கிறாங்க. இந்த உலகம் அதுதான் பாருங்க. அநேக நேரங்களில கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ முடியாதபடி, தேவனை மகிமைப்படுத்த முடியாதபடி சில மாம்ச உறவுகள் நமக்கு தடையா இருக்கும். இதனாலதான் இயேசு சொன்னாரு, உன் வீட்டாரே உனக்கு சத்துரு அப்படின்னாரு. அப்படின்னா நீ கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும், பிறர் செய்த குற்றங்களை மன்னிக்கணும், தேவ மகிமைப்படும்படியா வாழணும்னு நினைச்சா அதுக்கு பரிசுத்த ஆவியானவர் பெற்ற போது வேறு சிந்தையாவ
ஆனா பரிசுத்த ஆவியை பெறாத தாயோ தகப்பனோ சகோதரனோ சகோதரியோ அவர்களுக்கு என்னன்னா இந்த உலக முறைமையின்படியே நீயும் நானும் வாழ வேண்டும் என்பதனால நாம செய்கிற காரியத்துக்கு எதிராக யோசிப்பாங்க, சிந்திப்பாங்க. ஆனா அவைகளின் நடுவுல இந்த சத்தத்தை எவீரு கேட்டாரோ இல்லையோ, எவீரு வீட்டுக்கு வர வேண்டும் என்று சொல்லி கொண்டிருந்த இயேசு கேட்டார். இப்பதான் எவீரோ பார்த்து இயேசு சொல்றாரு, நீ பயப்படாது, விசுவாசம் உள்ளவனாயிரு, நீ வேண்டி கொண்டபடியே நடக்கும் அப்படின்னார். அதன் அடிப்படையில இப்ப எவீரு வீட்டுக்கு வந்தாச்சு. எவீரு வீட்டினுடைய உறவினர்கள், நண்பர்கள் எல்லாம் இந்த 12 வயது பிள்ளைக்காக ஏங்கி அழுகிறாங்க. இந்த அழுகிறதை பார்த்து கொண்டுதான் இயேசு சொல்றாரு, பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையா இருக்கிறாள். சார், இயேசு வீட்டுக்குள்ளேயே போகல. ஆனா எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் பிள்ளையினுடைய கண்டிஷனை பார்த்துட்டாங்க, டாக்டருடைய ஆலோசனை கேட்டுட்டாங்க, இந்த சரீரத்துல இருக்கிற ஆக்சன் எல்லாவற்றையும் பார்த்துட்டாங்க. நாடி துடிப்பு இல்ல, காற்று சுவாசிக்க முடியல, கண் பார்வை இல்ல, எல்லாமே போயிருச்சுங்க. எல்லாம் பார்த்துட்டு வந்துதான் வெளியில வந்து அழுது கொண்டு இருக்கிறாங்க. ஆனா இவர் அந்த பிள்ளைய பார்க்கவே இல்லை, வெளியிலே இருந்து சொல்றாரு, பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையா இருக்கிறாள் என்று. யோசிச்சு பாருங்க, எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம், பிள்ளையினுடைய கண்டிஷன் எல்லாம் தெரிஞ்சுதான் வந்து இங்க அழுதுட்டு இருக்கிறாங்க. ஆனா இதை அறிந்த மக்களுக்கு வந்திருக்கிற இயேசு எப்படிப்பட்டவர் என்று அறியல. நம்ம கேட்க வேண்டிய ஒரு கேள்வி என்னன்னா, இயேசு பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையா இருக்கிறாள் என்று சொன்னது உண்மையா, அல்லது உள்ளையெல்லாம் பார்த்துட்டு தரவா தெரிந்து கொண்டு வெளியில வந்து அழுது கொண்டு சொல்றாங்க பிள்ளை மரித்து விட்டது என்று சொல்லுகிற வீட்டார் சொல்றது உண்மையா? இன்னைக்கு நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகளும் சில ஊழியக்காரர்களும் கூட உண்மையின் பக்கத்துல தான் இருக்கிறாங்க பாருங்க. ஆனா உண்மைக்கு பக்கத்துல இருந்தோம்னா உண்மை ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் தோத்து போயிடும். என்னங்க, உண்மை தோத்து போயிருமா அப்படின்னா, ஆமா, எது உண்மை? பிள்ளை மரித்து போனது உண்மை. ஆனா சத்தியம், ட்ரூங்கிறதா உண்மை, ட்ரூத்துங்கிறதா சத்தியம். சத்தியம்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா ட்ரூத் அடிச்சிரும் பாருங்க. இப்ப சத்தியமாகிய இயேசுவை அறியாம உண்மையாகிய மரணத்தை அறிந்து கொண்டிருக்காங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு நியாயப்பிரமாணம் வந்து மேலோங்கி இருக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவு மனிதன் மரணத்துக்குரியவனாத்தான் போயிட்டு இருப்பான். எவ்வளவுக்கு அளவு கிருபையும் சத்தியம் உள்ள இயேசுவை அறிகிற அறிவு வந்தோ அவ்வளவுக்கு அளவு நீங்களும் நானும் நித்தியத்துக்குரியவர்களாய், மகிமைக்குரியவர்களாய், தேவனுக்குரியவர்களாய் மாறிடுவோம். இந்த இயேசு எப்பேற்பட்டவர்னா, உலகத்துல தன்னை மாதிரி ஒரு மனிதன் இருக்க வேண்டும் என்று, அதாவது மண்ணை எடுத்து தன்னுடைய சாயலாய் படைத்து நாசியில சுவாசத்தை ஊதி அந்த மண்ணை ஜீவாத்மாவாய் ஆக்கத்தை இந்த இயேசுவுக்கு மரித்து போன ஒரு சரீரம் தான். இனி கொஞ்ச காலத்துல அதை மண்ணுல வச்சா மண்ணாக போகுது. அந்த சரீரத்துக்குள்ள தன்னுடைய வார்த்தையினால ஜீவனை கொடுப்பது லேசான காரியம். அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் மரணத்தை அறிவதற்கு பதிலா, வியாதியை அறிவதற்கு பதிலா, பாவத்தை அறிவதற்கு பதிலா, நியாயப்பிரமாணத்தை அறிவதற்கு பதிலா, இந்த உலகத்துல நான் ஜீவனை கொடுக்க வந்தேன், அந்த ஜீவன் பரிபூரணப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று வழியும் சத்தியும் ஜீவனுமாய் இருக்கிற இயேசுவை அறியணும் பாருங்க. இந்த அறிவு இல்லாததுனாலதான் அங்க புலம்பி அழுது கொண்டிருந்த மக்களை பார்த்து இயேசு சொல்றாரு, பிள்ளை மரிக்கவில்லைன்ன போது எல்லோரும் நகைக்கிறாங்க. அவர்களை அப்புறப்படுத்தி விட்டு இப்ப வீட்டுக்குள்ள பேதுரு, யாக்கோபு, யோவானையும் யவீருவையும் யவீருடைய மனைவியும் மாத்திரம் அழைத்து கொண்டு போய் அந்த பிள்ளைய பார்த்து தளித்தாகுமி அப்படின்னார். தளித்தாகுமி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சிறு பெண்ணே எழுந்திரு என்று தமிழ் வேதாகமம் சொல்லுது. ஆனா ஆங்கில வேதாகமம் கேஜேவில சொல்லுது, வேலைக்காரியே எழுந்திரு அப்படிங்கிறார். அதாவது ஹவுஸ்மேட் அப்படிங்கிற மாதிரிங்களேன். ஆனா இந்த பெண்ணை கர்த்தர் ஹவுஸ்மேட்டா எழுப்பல, காட்மேட்டா எழுப்பினார், தேவனுடைய வேலைக்காரியா எழுப்பினார். இந்த பிள்ளை மாத்திரம் வியாதிப்படாம இருந்திருந்தா கட்டாய எவீரு இயேசுவின் இடத்துல வந்திருக்க மாட்டார். இயேசுவின் இடத்துல வராம இருந்தாருன்னா இந்த 12 வருட பெரும்பாடு உள்ள ஸ்திரீ சுகமாயி சாட்சியை கேட்டதை கேட்டிருக்காம போயிருக்க மாட்டார். அப்ப இந்த அம்மாவே சுகமானதை எவ்வீரு பார்த்ததுக்கு காரணம் இந்த பிள்ளை கொடுத்த வேலைதான். இதுக்கு அப்புறம் சிறு பெண்ணே எழுந்துருங்கிற வேடல
வேலைக்காரியே எழுந்திரு என்ற வார்த்தை அந்த பிள்ளைய தேவனுடைய வேலைக்காரியா எழுப்பினார். எழுப்பினதுக்கு அப்புறம் தாங்க அந்த பெற்றோரிடத்துல சொல்றாரு, பிள்ளைக்கு ஆகாரம் கொடுங்கள் அப்படிங்கிறார். ஏன்னா ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பாருங்க, இந்த ஆகாரத்தினாலதான் அநேக தீமைகளும் நடந்தது, நன்மைகளும் நடந்தது. பிசாசே என்ன பண்ணான்னா, அப்பத்தை கல்ல காமிச்சு இது அப்பமாக்கி சாப்பிடு அப்படின்னு ஆகாரத்தை வச்சுதான் பரிசோதித்தான். ஆதாமு ஏவாளும் ஆகாரத்தினாலதான் விழுந்து போனாங்க. ஆதாம் கொடுக்க வேண்டிய ஆகாரத்தை புசிக்க வேண்டிய ஏவாள், ஆதாமும் ஏவாளும் சேர்ந்து தேவன் கொடுக்க வேண்டிய ஆகாரமாகிய தேவனுடைய வார்த்தையின்படி வாழ வேண்டியவங்க இப்ப சாத்தானுடைய ஆலோசனையாகிய ஆகாரத்தை புசித்து தேவன் விலக்கின விருட்சத்தின் கனியை புசிச்சதுனாலதான் தோட்டத்தை விட்டு வெளியே துரத்தப்பட்டாங்க. இன்னைக்கு எத்தனையோ பேரு சபைக்கும் வந்துக்கிறது, உலகம் தேவனற்ற மக்கள் சொல்லுகிற அந்த ஆலோசனையும் கேட்டுக்கிறது. அதாவது குந்தி குந்தி நடக்கிற ஒரு வாழ்க்கை பாருங்க. ஒண்ணு தேவனானா தேவனை பின்பற்றணும், இல்ல உலகமானா உலகத்தை பின்பற்றணும். அதனாலதான் இயேசு ஒரு இடத்துல வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரத்துல சொல்றாரு, ஒண்ணு நீ அனலாயிரு இல்ல குளிராயிரு. நீ அனலும் குளிரும் இல்லாம வெதுவெதுப்பா இருந்தீன்னா உன்னை வாந்தி பண்ணி போடுவேன் அப்படிங்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்துவை தரித்து வாழுங்க, இல்லையா உலகத்தை தரித்து வாழுங்க. நான் உலகத்துக்குள்ள போனா உலகத்தானாகவும், நான் சபைக்குள்ள வந்தா தேவனுக்குரியவனா மாறுகிறேன் அப்படிங்கும் போதுதான் அங்க தவறுதல் நடந்துரும். அது வரக்கூடாதுன்னு தான் இப்ப உயிர்ப்பிக்கப்பட்ட எவீர்வின் பிள்ளையாகிய இந்த பெண்ணுக்கு அவங்க அப்பாவினிடத்தையும் அம்மாவினிடத்திலும் சொல்றாரு, தேவனுடைய வேலைக்காரிக்கு ஏற்ற ஆகாரம் கொடுங்கள் அப்படிங்கிறார். அதுக்கு அப்புறம் தான் பாருங்க அந்த புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினார். அப்ப இதுதான் வேதத்துல அறியாமையில புலம்பின மக்கள் நடுவுல தேவன் விளங்க வைத்த தேவ மகிமை. வேதத்துல மிக மிக முக்கியமா இந்த உலகத்தின் தேவைகளில சிக்கப்பட்டு இருக்கிற அல்லது கடல்ல சிக்கப்பட்டு இருக்கிற மக்களுடைய புலம்பலை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. இதை குறித்து 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6வது அதிகாரத்துல 1 இருந்து 7 வரைக்கும் எலிசாவினுடைய கூட இருக்கக்கூடிய தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவோடு கூட இருப்பது நெருக்கமா இருக்கிறது. அதனால அவருக்கு ஒரு உத்திரத்தை வெட்டி கூடாரம் போடுகிறோம் என்று சொல்லி எலிசாவின் இடத்துல கேட்கிறாங்க. அதாவது எலிசாவே, நமக்கு கூடாரம் நெருக்கமா இருக்கு, நமக்கு ஒரு பெரிய கூடாரம் போடுவோன்னு கேட்டா பரவாயில்ல, ஆனா உன் கூட இருப்பது எங்களுக்கு நெருக்கமா இருக்குது, உன்னை விட்டு பிரிஞ்சு போய் நாங்க தனியா ஃப்ரீடமா இருக்கணும்னு நினைக்கிறோம். இன்னைக்கு எத்தனையோ வாலிப பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழே இருக்கிறது நெருக்கமா இருக்குது, அல்லது ஆவிக்குரிய பரிசுத்தவான்களுடைய ஆலோசனையின்படி நடக்கிறது டிஸ்டர்பன்ஸா இருக்கு. எங்களுக்கு ஃப்ரீடம் தேவைப்படுது. அதுக்காக உலகத்துல என்ன பண்றாங்க, ஃப்ரீடம் எனப்பட்ட கூட்டங்களையும் நடத்துறாங்க. நீங்க கடவுளுடைய பரிசுத்தவானுடைய ஆலோசனையின்படி நடந்து பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடந்து இந்த உலகத்துல ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு ஜீவியம் ஜீவிக்க வேண்டும் அப்படின்னு வேத வசனம் சொல்லுது. அதெல்லாம் நாங்க முடியாது. நாங்க உலகத்திலேயே கடவுளுடைய பிள்ளையா ஃப்ரீடமா இருப்போம். அந்த இளைய குமாரன் எப்படி தகப்பனார் இடத்துல கேட்டாரு பாருங்க, நான் உங்களோடு கூட இருந்தா என்னுடைய படித்த படிப்புக்கு வேல்யூ கிடையாது, என்னுடைய தாளந்த திறமைகளை எல்லாம் வெளிப்படுத்த முடியாது, அதனால எனக்கு வர வேண்டிய பாகத்தை நீ எனக்கு கொடு, நான் போய் ஃப்ரீடமா நான் என்ன பண்ண போறேன், சம்பாதிக்க போகிறேன்னு கேட்டான். அவங்க தகப்பனாரும் ஒரு இரக்க குணம் உள்ள தகப்பனான அவனுக்கு வேண்டிய பாகம் அத்தனையும் கொடுத்துட்டார். இப்ப தகப்பனுடைய ஐக்கியம் இல்லாம இந்த பணத்தையும் ஐஸ்வர்யத்தையும் விரும்புகிற உலகத்தோடு ஐக்கியப்பட்டு கடைசியா எல்லாம் செலவடைஞ்சிருச்சுங்க. ஆனாலுமே இந்த பிள்ளைக்கு தகப்பனிடத்துல திரும்பி வரணும், ஒரு நல்ல தகப்பன் என்கின்ற ஒரு இருதயம் இல்லாம தன்னுடைய சரீரத்தின் மேல நம்பிக்கை வைத்து நான் எப்படியாவது சம்பாதித்து இந்த உலகத்துல ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ போறேன்னு சொல்லி ஒரு பன்றி மேய்க்கிற வேலைக்கு போயிட்டார். அந்த இடத்துல பன்றியின் மேல அக்கறைப்பட்ட பன்றி முதலாளி வேலைக்கு அமர்த்தப்பட்டு இருக்கிற இந்த மனுஷன் மேல அக்கறைப்படல.
கடைசியா ஒரு நாள் புத்தி தெளிவடைஞ்சுதான் இந்த வறுமை, தருத்திரம், உபத்திரவம் இதுதான் இவனுக்கு புத்தி தெளிவை கொடுத்து இப்ப தகப்பனிடத்துல வேலைக்காரர்கள் பூர்த்தியாய் சாப்பிட்டு இருக்கிறாங்க, அவரிடத்துல போய் நான் வேலைக்காரர்கள் ஒருவனாவது சேர்ந்து கொள்ளுவேன் என்றுதான் வர்றார். ஆனா தகப்பனார் எந்த இடத்துல பிள்ளையா அனுப்பிச்சு விட்டாரோ அந்த இடத்துக்கு திரும்பி வந்தபோது பிள்ளையாகவே ஏற்றுக்கொண்டார். இதுதான் இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற குறை. நம்மளுக்கு கடினமா நடத்தக்கூடிய ஒரு ஆவிக்குரிய தகப்பன் நமக்கு தேவையில்லை. நமக்கு கடினமா வழிநடத்துற பெற்றோர் தேவையில்லை. அப்பாவும் நானுமே சினிமா பார்ப்போம், அம்மாவும் நானுமே சீரியல் பார்ப்போம். என்னுடைய ஆலோசனையின்படி கீழ்ப்படுகிற பெற்றோர் தான் எனக்கு ஆசீர்வாதமான பெற்றோர் இல்ல. என்ன கீழ்ப்படித்து கர்த்தருடைய வழியில நடத்துறவங்க அவங்க எனக்கு முள்ளு. வேதம் சொல்லுதுங்க, தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை அவள் தாய்க்கு அவமானத்தை, நிந்தையை ஏற்படுத்தி விட்டுருவாங்களாமா. பிள்ளையாண்டு அவனை நடத்த வேண்டிய வழியில நடத்து, அவன் முதிர் வயதிலும் விடாதிருப்பான்ங்கிறாங்க. அதே மாதிரிதான் சபையும். கர்த்தருடைய பிரமாணங்கிறது அற்புதமான பிரமாணம் பாருங்க. 119வது சங்கீதம் 112வது வசனம் சொல்லுகிறது, உம்முடைய பிரமாணத்தின்படி செய்ய நான் இருதயத்தை சாய்த்தேன் அப்படிங்கிறார். அதனால இந்த வசனத்தின்படி வாழ்ந்ததுனாலதான் பாருங்க, வாழ்ந்து மரித்த பின்பும் கூட இன்றைக்கு தாவீதின் தேவன் என்று சொல்லப்படுகிற இடத்திற்கு தாவீது வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் நம்ம இஷ்டப்படி வாழ்ந்துட்டு தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சோம்னா எங்கேயாவது ஒரு இடத்துல போய் மாட்டிக்குவோம். அப்படி கேட்டதுனாலதான் இப்ப எலிசா சொல்றாரு போங்க அப்படின்ட்டார். ஆனா அவைகளின் நடுவுல ஒருத்தர் நீரும் எங்களோடு கூட வாரும்னார். இப்ப எலிசா இவர்களோடு கூட போன போது அதுல ஒரு மனிதன் தான் ஒரு உத்திரத்தை வெட்டுகிற போது கோடாரி தவறி தண்ணீரில் விழுந்து விடுகிறது. இப்ப கோடாரி தண்ணீர்ல விழுந்த உடனேயே அது தண்ணீர்ல மூழ்கி போயிட்டு, இந்த மூழ்காத வரைக்கும் அந்த நபர் ரொம்ப நல்லவர். ஆனா மூழ்கினதுக்கு அப்புறம் தான் இப்ப சொல்றாரு, ஐயா இது இரவலாய் வாங்கின கோடாரி. இப்ப கோடாரிக்காரரு கேட்பாரு, அவருக்கு நான் திரும்ப கொடுக்கணும் இல்லையா, வாங்கின கடனை திரும்ப கொடுக்கணும் இல்லையா. அப்ப கோடாரி எங்க விழுந்ததுன்னா பிரவாகித்து ஓடிக்கொண்டிருக்கிற யோர்தான்ல விழுந்துருச்சு. ஏதோ ஒரு வாய்க்கால்ல விழுந்துருச்சுன்னா நம்ம கீழே இறங்கி போய் எடுத்துடலாம், அல்லது ஏதோ ஒரு குளத்துல விழுந்துருச்சுன்னா கூட போய் எடுத்துட்டு போலாம். இப்ப கரை புரண்டு ஓடுகிற யோர்தான்ல விழுந்துருச்சு. இப்ப இந்த கோடாரி எங்க இருக்குதுன்னு தெரியல என்ற போதுதான் இப்ப எலிசா ஒரு கொப்பை வெட்டி அந்த யோர்தான்ல போட்ட மாத்திரத்துல மூழ்கி போன கோடாரி மிதந்ததாமா. இந்த எலிசாவினுடைய வாழ்க்கையில ஏன் இந்த மனிதன் வேண்டுதல் செய்தார்னா, இன்னைக்கு அநேக நேரங்களில நம்ம ஜெபத்தின் மேல நம்பிக்கை வைக்கிறோமே தவிர ஜெபத்தை கேட்கிறவர் மேல நம்ம நம்பிக்கை வைக்கிறது இல்ல. இந்த எலிசாவின் இடத்துல இந்த பர்சன் ஏன் சொன்னார் அப்படின்னா, இந்த எலிசா நினைச்சா இந்த யோர்தானவே ரெண்டா பிளந்து உள்ள போய் கூட எடுத்துட்டு வர முடியும். ஏன் அப்படின்னா, எலியா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது இந்த எலிசா எலியாவின் மேல் இருந்து விழுந்த சால்வை எடுத்து முறுக்கி யோர்தானை ரெண்டா அடிச்ச போதுதான் ரெண்டா பிளந்து வெட்டாந்தரையில நடக்கிறது போல நடந்து வந்தார். அப்ப இந்த யோர்தானின் மேல அதிகாரமுடைய எலிசா இவரிடத்துல சொன்னா நடக்கும் என்கின்ற விசுவாசத்துல சொல்றாங்க. அந்த எலிசாவை காட்டிலும் தேவன் கோடி மடங்கு பெரியவருங்க. அதாவது தண்ணீரில கோடாரிய மிதக்க வைத்தது அற்புதங்கிறத காட்டிலும் இந்த தண்ணியவே தரையில மிதக்க வைக்கிறார் பாருங்க. இவர் தான் சர்வ வல்லமையுடைய தேவன். இன்னைக்கு பூமியில தண்ணிய ஊத்தி பாருங்க, 2 நாள் இல்லாட்டி 3 நாள் அது காஞ்சு போயிரு சூரிய வெளிச்சத்துல. ஆனா கடலினுடைய தண்ணி பாருங்க மிதந்து கொண்டே இருக்குது, அது வத்தவே இல்லை, அப்படியே இருக்குது. இந்த அற்புதத்தை செய்தவர் தான் வானத்தையும் பூமியை உண்டாக்கிய சர்வ வல்லமையுடைய தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரிடத்துல நம்ம விசுவாசிக்கணும் பாருங்க. இப்ப இவர் புலம்பினது என்னன்னா, கடனா வாங்கினது நான் திருப்பி கொடுக்கணுமே, என்ன செய்வது சார்? இந்த மனிதனிடத்துல வந்தீங்கன்னா நீ கடனே வாங்காம உனக்கு வாழ வைக்கவும் முடியும், இன்னி சொல்லப்போனா கடனை கட்டுவதற்கு வழி உண்டாக்கவும் முடியும். இதே மாதிரி ஒரு ஊழியக்காரருடைய மனைவி 2 பிள்ளைகளையும் கடன்காரை எடுத்துக்கொண்டு போக வந்து விட்டான் என்று புலம்புறாங்க. அப்பொழுதுதான் எலிசா கேட்கிறாரு, உன் வீட்டுல என்ன இருக்குது?
அந்த அம்மா சொல்றாங்க, ஒரு குடம் எண்ணெயே இல்லாமல் வேறொன்றும் இல்லை. இப்ப எலிசா சொல்லி அனுப்பாரு, நீ அக்கம் பக்கத்துல இருக்கிற மக்களிடத்துல காலி பாத்திரத்தை வாங்கி கொண்டு போய் வீட்டுக்குள்ள வைத்து கதவை சாத்திட்டு இந்த ஒரு குடம் எண்ணெயை எடுத்து எல்லா காலி பாத்திரத்திலையும் நிரப்புன்னு சொல்லியிருப்பார். ஆனா அந்த பெண்மணி அக்கம் பக்கத்துல இருக்கிற காலி பாத்திரத்தை வாங்காம அவங்க வீட்டிலேயே நிறைய பாத்திரம் இருக்குது என்று சொல்லிட்டு வீட்டுல இருக்கிற காலி பாத்திரங்களை எல்லாம் பிள்ளைகளை எடுக்க சொல்லி இப்ப எண்ணெய வாங்குறாங்க. அவங்க வீட்டுல இருக்கிற காலி பாத்திரங்கள் எல்லாம் நிறைஞ்சிருச்சே தவிர கடைசியா நிரப்புறதற்கு எண்ணெய் இருக்குது, பாத்திரம் இல்லை. பிள்ளைகள் சொல்றாங்க, பாத்திரம் இல்லை என்ற உடனே எண்ணெய் நின்று விட்டது. இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு நாதுங்க வானத்தையும் பூமியை உண்டாக்கிய கர்த்தரை அறிகிற ஒரு அறிவு, ஒரு நல்ல ஒரு பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம், நல்ல ஒரு தேவாலயம். இந்த நேரத்துல நீங்க கேட்கக்கூடிய இந்த செய்தி உங்களை தேடி வருதுங்க. எத்தனையோ பேர் இன்றைக்கு கர்த்தரை அறியாம, சத்தியத்தை அறியாம, இருளின் ஆதிக்கத்துல பாதிக்கப்பட்டு பலவிதமான சிற்றின்பங்கள்ல சிக்கப்பட்டு இந்த கடன் பாரத்தினுடைய தாக்கம் அதிகமானபடியினால வாழ வழி இல்லை என்று ஒவ்வொரு நாளும் எத்தனையோ மக்கள் தற்கொலை பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இதுதாங்க காலி பாத்திரம். இந்த காலி பாத்திரத்தை நீங்களும் நானும் வாங்கித்தான் தேவனுடைய நன்மைகளினால நிரப்பணும் பாருங்க. இதற்கு அப்புறம்தான் இந்த பெண்மணி எலிசாவின் இடத்துல வந்த போது எலிசா சொல்றாரு, இந்த எண்ணெயெல்லாம் வித்து கடனை கட்டிட்டு மீதம் இருக்கிறதை வைத்து நீ ஜீவனம் பண்ணினார். இப்பேற்பட்ட ஒரு பரிசுத்தவான் தாங்க எலிசா. ஆனா அந்த எலிசாவோடு கூட இருக்கிறது நெருக்கம்னு சொல்லி போயிட்டாங்க. ஆனாலுமே இந்த யோர்தானின் மேல கண்ட்ரோல் இருக்கிற எலிசா தான் அவர்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினார். இயேசு கூட பூமியில் இருந்த போது பேதுரு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒரு மீன் கூட கிடைக்காம தன் வலையை அலசி கொண்டிருந்த போது இயேசு பேதுருவனுடைய படகுல கொஞ்சம் இடம் கேட்டு அந்த படகுல அமர்ந்திருந்து ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினாராமா. இந்த உபதேசம் கேட்பதற்கு நல்லா இருக்குதுங்க, ஆனா பிராக்டிகலா என்ன பண்ண முடியாது, கொண்டு வர முடியாது. சத்துருவை சிநேகியுங்கள்னு சொல்றாரு. கேட்கறது நல்லா இருக்குது, யாரு வேணாலும் இதை சொல்லலாம். சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள்னு சொல்றாரு. கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, ஆனா யாரு வேணாலும் சொல்லலாம். உங்களை துன்பப்படுத்துகிறதுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு யாரு வேணாலும் சொல்லலாம். ஆனா அதை நடைமுறைக்கு கொண்டு வரதுதான் கஷ்டமா இருக்கு. அதுதான் பேதுருடைய வாழ்க்கையிலையும் செய்திய கேட்பதற்கு அல்லது செய்திய பேசுவதற்கு தன்னுடைய படகுல இடம் கொடுத்துட்டாரு. இப்ப பிரசங்கம் முடிச்சதுக்கு அப்புறம் இயேசு சொல்றாரு, ஆழத்துல தள்ளி கொண்டு போய் மீன்களை பிடிக்கும்படி வலைகளை போடுங்கள் அப்படின்னார். இப்ப பேதுரு இயேசுவின் இடத்துல புலம்புறாரு, என்னன்னா, ஆண்டவரே, நான் முயற்சி செய்யாதவன் அல்ல, வேலை செய்யாம வீட்டிலேயே சோம்பேறியா இருந்தவன் அல்ல, எவ்வளவோ பிரயாசப்பட்டிருக்கிறேன் சார். அந்த இடத்துல இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடலாம், அல்லது இந்த இடத்துல ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா நல்ல இடத்துக்கு வந்துடலாம். சில பேர் எனக்கு ஆலோசனையும் கூட கொடுத்தாங்க. அவங்களுடைய ஆலோசனையின்படி, அவங்க கொடுத்த உதவியின்படி நான் பல முயற்சி செய்த சார், எல்லாம் தோத்து போய் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒரு மீன் கூட கிடைக்கல அப்படிங்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்துல மீன் எனப்பட்டதே கிடையாது. ஆதியாகமோ 1-2 அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்த போது கடலில மீனே கிடையாது. ஆனா இவருடைய வார்த்தையின்படிதான் மீனை உற்பத்தி பண்ணினார். அதே வார்த்தையைத்தான் இப்ப பேசி கொண்டிருக்கிறாரு. இவர் பேச பேச கடல்ல மீன்கள் உற்பத்தி ஆயிட்டு இருக்குது. இது ஆழத்துல இருக்குது, அதை அறியல. இன்னைக்கு எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில தங்களுடைய பலனை அறிந்திருக்கிறாங்க, அல்லது மற்றவர்கள் செய்கிற உதவியை அறிஞ்சிருக்கிறாங்க. ஆனா கருவுல நம்மளை உருவாக்கிய கர்த்தர், நமக்கு பசி எடுக்குங்கிறதுக்கு முன்னாடியே நம்மை பெற்றெடுத்த தாயின் இடத்துல தாய்ப்பாலை உருவாக்கிய கர்த்தர், அவரை அறிகிற ஒரு அறிவு வரும்போது இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைப்பாராமா. இதற்கு அப்புறம்தான் பேதுரு ஆழத்துல தள்ளி கொண்டு போய் வலையை போட்டார். கர்த்தர் சொல்றாரு, வலைகளை போடுங்கிறார். எல்லாம் செய்ய முடியாது, என்னால முடிஞ்சதை செய்யறேன்னு வலைய போட்டா இப்ப ஒரு படகு மீன் நிறையத்தக்கதாக, வலை கிளியத்தக்கதாக மீன் வந்துடுச்சு. இந்த நேரத்துலதான் பேதுரு சைகை காட்டி ஒரு மீன் யாராவது கொடுக்க மாட்டாங்களா என்று ஏங்கி கொண்டிருந்த இந்த மனுஷன் ஒரு படகு மீன் இலவசமா கொடுக்கிறாருங்க.
தங்கவே வீடு இல்ல பிரதர் அப்படின்னு இருந்த எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில மற்றவர்களை குடியமர்த்துவதற்கு வீடு கட்டி வைத்திருக்கிறாங்க. யோசேப்பினுடைய வாழ்க்கையில பாருங்க, எகிப்து தேசத்துக்கு வரும்போது ஒரு அநாத தருத்திரன், நீ சொல்ல போனா செய்யாத குற்றத்தின் நிமித்தமாய் அக்யூஸ்ட், குற்றவாளி, கைதியாய் இருந்த மனுஷன் பாருங்க, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு அவங்க 66 பேர் உறவினர்கள் வருகிறாங்க. 66 பேருக்கு வீடு கட்டி கொடுத்து, நிலங்களை கொடுத்து, தேவையான பொருட்களை கொடுத்து தங்க வைப்பதற்கு ஒரு கர்த்தர் அவனை ஆசீர்வதித்திருப்பார் என்றால், இந்த வேளையில அந்த கர்த்தர் உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினார். அந்த கர்த்தரை விசுவாசிங்க, அவருக்குள்ள வந்துருங்க. இந்த இயேசுதான் பாருங்க, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர். அவரிடத்துல வேண்டுதல் செய்யுங்க, நிச்சயமாலுமே கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நம்ம ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தரா இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, பலவிதமான தேவைகளோடு கூட இருக்கிற மக்களுக்கு உம்மை அறிகிற ஒரு அறிவை கண்டடைய கர்த்தர் வழிவாசலை திறப்பீராக. ஆண்டவரே, இருதயத்தையும் மனக்கண்களையும் குருடாக்கி வைத்திருக்கிற இப்பிரபஞ்சத்தின் காரியங்கள், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார கிரியைகள், இப்பிரபஞ்சத்துக்குரிய தேவனுடைய சகல வல்லமைகளும் இயேசுவின் நாமத்துல அழிந்து போகட்டும். தாயின் கருவில உருவாக்கின கர்த்தரை அறிகிற அறிவினால ஒவ்வொருவரையும் நிரப்போம். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கும்போதே தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்பத்துல, ஊழியத்துல அற்புதம் நடந்ததற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள மிஷனரி சகோதரர் ஜெயபால், இயேசுவின் ஆசீர்வாத ஊழியங்கள், சேலையூர், சென்னை, தென்னிந்தியா. மிஷனரி பிரதர் ஜெயபால், ஜீசஸ் பிளஸ் மினிஸ்ட்ரீஸ், சேலையூர், சென்னை, சவுத் இந்தியா.